ஓல்டேஜ் பென்ஷனர்ஸோட முதியோர் உதவித்தொகை வந்து 1200லேருந்து 5000 உயர்த்தி தரணும்னு முதல்வருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து செலவினங்கள் ஒரு 1200 ரூபாய் வச்சு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறீங்க. பாமாயில், சர்க்கரை, வேற எந்த இதுவும் வந்து மானிய விலையில் வந்து கிடைக்கிறதில்ல. வெறும் வந்து அரிசி மட்டும்தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்து கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு ஒரு 1200 பணத்தை வச்சு வந்து ஒரு வாடகை வீடு, கேஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அன்றாட செலவு தேவைகள் அதெல்லாம் வந்து வந்து அவங்களால வந்து செய்ய முடியாது அப்படின்றது எங்களோட ஒரு கருத்து. செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் நம்பர் வேணும். சரிங்களா? ஒரு மொபைல் நம்பர் வேணும். அந்த மொபைல் நம்பரை மந்த்லி வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு வந்து 150 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற 1200 வந்து அந்த 150 ரூபா, 1500 200 கொடுக்குறீங்க நீங்கள். அந்த 150 வந்து அந்த ரீசார்ஜ் மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே அது போயிடுதுங்க. அந்த கேஸ் பதிவு பண்ணணும்னா அந்த மொபைல் நம்பரை வந்து மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் வந்து பிஎஸ்என்எல் ஆகட்டும், இல்லை வந்து ஜியோ நெட்ஒர்க்கு, இல்லை ஏர்டெல் நெட்ஒர்க்கு, எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து அதை வந்து ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணால் தான் வந்து அந்த கேஸ் வந்து புக் பண்ண முடியுங்க. அந்த 150 ரூபாய்ங்கிறது அதுக்கே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து முதியோர் பணம் வங்கிகளில் வாங்குறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு வங்கியை நான் சொல்கிறேங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குமராபாளையம் பிரான்ச்சில் 30 ரூபா வந்து ஸ்டேட் பேங்க் பிசி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து 28 மார்ச் அன்னைக்கு நான் வந்து ஒரு 20,000 ரூபா பணம் எடுக்க போகிறேங்க. அன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டாஃப், அந்த கிளரிக்கல் இதில் இருக்கிறவங்க அவங்களே வந்து அந்த அந்த சர்வீஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த கஸ்டமரை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அங்கே போய் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அந்த சர்வீஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, இல்லை வந்து ஊருக்குள்ளார வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. 30 ரூபா ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தும் வந்து பணம் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற 1200 வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கே அழுகுறதுக்கே சரியாக போயிடுது. துயர சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த வார்த்தையை. சரிங்களா? ஓகே, ஏற்றி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு, தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். முதியோர் சார்பாக. நான் முதியோர் கிடையாது. நான் வந்து 36 வயசு இளைஞர் தான். சரிங்களா? இவங்களோட கஷ்டத்தை பக்கத்துல இருந்து பார்க்கங்காட்டி இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து